retreat, இந்த ரெட்ரீட்டின் முதலாவது இந்த மாலை கூட்டத்தில் I was asking the Lord, நான் ஆண்டவரை கேட்டேன், Lord, I do not know what to say. ஆண்டவரே நான் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருக்கிறேன் என்றேன். Give me your word. உம்முடைய வசனத்தை எனக்கு தாரும் என்று சொன்னேன். And in Isaiah 66, ஏசாயா 66 அதிகாரம் and the first 2 verses, முதல் 2 வசனங்கள், you will see the main part of my text. என்னுடைய பிரசங்க அந்த வசனத்தின் முக்கிய பகுதி இங்கு இருப்பதை நீங்கள் காண முடியும். Thus said the Lord. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், Isaiah 66, 1 and 2. ஏசாயா 66 1 2 வசனங்கள். The heaven is my throne, வானம் எனக்கு சிங்காசனம், and the earth is my footstool. பூமி எனக்கு பாதப்படி. Where is the house that you build unto me? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? And where is the place of my rest? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? The heaven is my throne, வானம் என் சிங்காசனம், the earth is my footstool. பூமி எனக்கு பாதப்படி. Where is the house that you built for me? நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? My dear friends, அன்பானவர்களே, one of my prayers and concerns was that people who come here will not look at the building. இங்கு வரக்கூடிய மக்கள் இந்த கட்டிடங்களை பார்க்க கூடாது என்பதே என்னுடைய பாரங்களின் முக்கியமான ஒன்றாக இருந்து வந்தது. I said, Lord, let them see you. நான் சொன்னேன், ஆண்டவரே உம்மையே அவர்கள் பார்க்க வேண்டும் என்று. No building on earth can contain the glory of God. பூமியில் உள்ள எந்த கட்டிடமும் தேவ மகிமையை அது தாங்க முடியாது. The heaven of heavens cannot contain you, said King Solomon in his prayer. சாலமன் ராஜா தன்னுடைய ஜெபத்திலே சொன்னார், வானாதி வானங்கள் உம்மை கொள்ள முடியாது என்றார். How much less this house which I have built. நான் கட்டிய இந்த ஆலயம் எப்படிப்பட்டது என்று சொன்னார். See, the Bible tells us in the next verse அடுத்த வசனத்திலே வேதாகமம் சொல்கிறது, that God's focus is not upon buildings. தேவன் கட்டிடங்களை பார்க்கிறது இல்லை. Second verse, இரண்டாவது வசனம், for all those things has mine hand made. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால். And all those things have been, said the Lord. இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். But to this man will I look. ஆனாலும் Even to him that is poor சிறுமைப்பட்டு and of a contrite spirit ஆவியில் நொறுங்குண்டு and trembleth at my word. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். See, look at that. இதை பாருங்க. So God is not going to look at the building. எனவே தேவன் கட்டிடங்களை பார்க்க போகிறதில்லை. But God is going to single out the person who trembles at his word. ஆனால் தன்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை தேவன் நோக்கி பார்க்க பிரித்தெடுக்க போகிறார். One of the failures that I can see in many people who call themselves converted Christians, தங்களை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கக்கூடிய மக்களிடத்திலே காணப்படுகிற தோல்விகளில் ஒன்றாக நான் காண்பது, they do not obey God's word, and I don't understand by what reckoning you can call them Christians. அவர்கள் தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிறதில்லை. எந்த கணக்கின்படி அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க முடியுமோ எனக்கு தெரியவில்லை. When God says, தேவன் விதமாக சொல்லும் பொழுது, because of the hardness of your heart you're doing this, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமாக நீங்கள் விதமாக செய்கிறீர்கள் என்று, what must you do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You must repent and reverse direction. நீங்கள் மனம் திரும்பி செல்ல வேண்டும். When God says, தேவன் விதமாக சொல்லும் பொழுது, having done everything, say you are an unprofitable servant. எல்லாவற்றையும் செய்த பிறகு நான் அபாத்திரமான ஊழியக்காரன் என்று சொல்லுங்க. You know, I find that most Christian workers and leaders find it almost impossible to say they are unprofitable
in the sight of God. அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் தேவனுடைய பார்வையிலே தாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களாக இல்லாததை நான் பார்க்கிறேன். I am an unprofitable servant. நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். I have come short of the glory of God. தேவனுடைய மகிமைக்கு குறைவாய் வந்தவன். Now, if there is anybody here who thinks that you have done all that God wants you to do, தேவன் உங்களை செய்ய விரும்பிய எல்லாவற்றையும் செய்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய யாராவது இங்கு உண்டா? I must warn you. நான் அப்படிப்பட்டவர்களை எச்சரிக்க வேண்டும். Very possibly you're deluding yourself. உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். God is the searcher of our hearts. தேவன் நம்முடைய இருதயங்களை சோதித்தருகிறவர். Today, இன்றைக்கு we are always talking about sins of commission. நாம் செய்த பாவங்களை குறித்து நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். Say, I was a drunkard, I was an adulterer. நான் குடிகாரனாக இருந்தேன், விபச்சாரக்காரனாக இருந்தேன் என்று சொல்கிறேன். And now I don't do that anymore. அப்படிப்பட்ட பாவங்களை இனி நான் இப்பொழுது செய்கிறது இல்லை என்று சொல்கிறேன். All right. சரி. But how many adulterers and drunkards have you brought to the Lord? எத்தனை குடிகாரர்கள் விபச்சாரக்காரர்களை நீ தேவனிடத்திலே கொண்டு வந்திருக்கிறாய்? Jesus said, இயேசு சொன்னார், he that believeth on me, என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன், for out of his belly, out of himself shall flow rivers of living water. அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். Wherever you see the banks and the country beyond the banks of a river, எங்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆற்று கரையை தாண்டி தூரத்தில் இருக்கக்கூடிய தேசமாக பட்டினங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, you will find that there are green fields. அங்கு பசுமையான நிலங்கள் இருப்பதை நீங்கள் காண முடியும். Water is drawn from the river. அந்த ஆற்றில் இருந்து தண்ணீர் அங்கு பாய்ந்து வருகிறது. And in fact, many of you will know, of course, that the country of Egypt is called the gift of the Nile. நைல் நதியின் ஈவு என்று எகிப்து தேசம் அழைக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்கு. And without the Nile, நைல் நதி இல்லாதபடி Egypt would have been in a sad state. எகிப்து மிக துக்ககரமான பரிதாபமான நிலைக்கு சென்றிருக்க கூடும். But are you a river? நீ ஒரு ஆறாக இருக்கிறாயா? My dear people, அன்பான மக்களே, we have a very false sense of well-being. நம்மை குறித்து தவறான விதத்திலே விளங்கிக் கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். And that keeps you from reaching out into perfection. அந்த காரியம் பரிபூரணத்தை நீங்கள் சென்றடைய முடியாதபடி உங்களை தடுக்கிறது. Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, over 40 years ago, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, when I was a very young fellow, நான் வாலிபனாக இருந்த நாட்களிலே, when I first went to Europe and began to preach in Britain and Europe, நான் ஐரோப்பாவுக்கு சென்று, and then in America, நான் ஐரோப்பாவுக்கு சென்று அங்கு பிரசங்கிக்க ஆரம்பித்த நாட்களிலே, பின்பு அமெரிக்காவிலே நான் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது, what shocked me most was the complacence, self-complacence ஒரு விதமான of the people. மெத்தனமாக இருந்த அந்த நிலை என்னை அதிகமாக அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டு. I could see no revival. அங்கு எந்த உயிர்மீட்சியும் நான் காண முடியவில்லை. I was brought up in revival. நான் உயிர்மீட்சியிலே வளர்ந்து வந்தவன். And people were just puffed up with what they were doing. தாங்கள் செய்கிற கிரியைகளை குறித்து மேலாக எண்ணக்கூடியவர்களாக மக்கள் அங்கு இருந்தார்கள். I began to tell them very plainly, நான் நேராக அவரிடத்திலே சொல்ல ஆரம்பித்தேன், that what we needed was revival. நமக்கு தேவை உயிர்மீட்சி என்று சொன்னேன். That it was repentance towards God. தேவன் பக்கமாக மனம் திரும்புதல் தேவை என்று. And that repentance towards God will impact society. அவ்விதமாக தேவன் பக்கம் வரும் மனம் திரும்புதல் சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று. When I began to tell them some of the old truths,
இந்த which பழைய they had neglected. தாங்கள் புறக்கணித்த இந்த பழைய சில சத்தியங்களை நான் அவர்களுக்கு சொன்ன ஆரம்பித்த பொழுது There was quite a stirring and quite an awakening in many hearts. அநேக இருதயங்களிலே ஒரு எழுச்சி, ஒரு அசைவு உண்டாக ஆரம்பித்தது. Now, you know, the tragedy of all places where there has been revival உயிர் மீட்சியை கண்ட எல்லா இடங்களை பற்றிய துக்ககரமான காரியம் என்னவென்றால் is that complacence and feeling of we have done pretty well நன்றாக எல்லாத்தையும் comes செய்து into them. எல்லாம் நன்றாக நாம் செய்திருக்கிறோம் என்ற ஒரு மெத்தனமான அந்த உணர்வு அவர்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. And then revival of course is at an end. அப்பொழுது உயிர் மீட்சி முடிவடைந்து விடுகிறது. I don't know if your heart has ceased to receive that quickening, that revival அந்த உயிர் which comes from the Lord. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த உயிர் மீட்சியின் தொடுதலை பெற்றுக்கொள்ள நீ நின்று போனாயோ என்று எனக்கு தெரியவில்லை. Listen, there is a deep sensitivity in the Christian heart. கிறிஸ்தவ இருதயத்திலே ஒரு உணர்ச்சி வசக்கூடிய தன்மை இருக்கிறது. And when that sensitivity ceases, அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த தன்மை போகும் பொழுது you can know that you are in spiritual coma, அப்பொழுது ஆவிக்குரிய nigh unto death. மரணத்துக்கு ஒத்த நீ மரணம் அருகில் வரக்கூடிய அந்த ஆவிக்குரிய மயக்கத்திற்கு அருகில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். All these years that I have followed Jesus, இத்தனை ஆண்டுகளாக நான் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வந்த இந்த காரியங்களிலே I have never arrived at the state where I have said, where I could say, oh, I'm pretty good. நான் நல்லா தான் இருக்கிறேன் என்ற அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் ஒரு பொழுது வந்தது இல்லை. No. இல்லை. I have only had to say, I am an unprofitable servant. நான் இப்பொழுது அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்று தான் நான் சொல்கிறேன். But I don't know about you. ஆனால் உங்களை குறித்து எனக்கு தெரியாது. I do not know if you are having any dealings at all with God's Holy Spirit. தேவனுடைய ஆவியானவரோடு உங்களுக்கு எந்த கிரியையும் இருக்கிறதோ என்று எனக்கு தெரியாது. God's Holy Spirit தேவனுடைய ஆவியானவர் gives to us enlightenment in an ascending scale. தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துதலை வெளிச்சத்தை கூட கூட கொடுத்து கொண்டே இருப்பார். Because ஏனென்றால் he wants us, he is drawing us into perfection. அவர் நம்மை பரிபூரணத்தை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறார். Another of those condemnatory assessments which were made about me as a young preacher at that time. அந்த நாட்களிலே வாலிப பிரசங்கியாக என்னை குறித்து தவறாக சொன்ன அந்த காரியங்களிலே இன்னொன்று, he expects perfection. இவர் பரிபூரணத்தை எதிர்பார்க்கிறார் என்றார்கள். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? Be therefore perfect. நீங்கள் பூரண சற்குணராய் இருங்கள். See, especially when you are fixed in any geological location, பூமியிலே anywhere in the world. உலகத்திலே எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நீங்கள் அங்கு தேங்கி அங்கே இருக்கும் பொழுது, suppose this were New York, இது நியூயார்க்காக வைத்துக் கொள்வோம், and you had a big gathering and some blessing, பெரிய கூட்டம் வந்தது, ஆசீர்வாதம் வந்ததாக வைத்துக் கொள்வோம், good singing, நல்ல பாடல்கள், people are quite happy and flattered. மக்கள் அப்படியே சந்தோஷம் அடைந்து தங்களை மெச்சுக்கொள்வதாக உணர்கிறார்கள். And when you go into other countries, மற்ற தேசங்களுக்குள்ளாக நீங்கள் செல்லும் பொழுது, this kind of self-flattery increases. இவ்விதமான சுய மெச்சுக்கொள்ளுதல் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. That's how I find it. அவ்விதமாகத்தான் நான் பார்க்கிறேன். We are fine. நாம் நன்றாக தான் We இருக்கிறோம். are doing a great work. நாம் பெரிய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். People are getting converted. மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். God is working. தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். I say, நான் சொல்கிறேன், if God is working, தேவன் கிரியை செய்து கொண்டிருந்தால், are the same things taking place as we read of in the Bible? பைபிளிலே நாம் வாசிக்கிற அதே கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறதா? When you walk into a temple,
without a penny in your pocket? உங்கள் பாக்கெட்டிலே ஒரு காசு இல்லாதபடி நீங்கள் ஆலயத்துக்குள்ளாக நடந்து செல்லும் பொழுது Do you see 5,000 people getting converted? 5000 பேர் ரட்சிக்கப்படுவதை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்களா? Oh my, when I look at this platform இந்த பிரசங்க மேடையை நான் பார்க்கும் பொழுது and see all this electronic clutter, இந்த எலக்ட்ரானிக் கருவிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது do you know what I tell Jesus? நான் இயேசுவிடத்தில் என்ன சொல்கிறேன் தெரியுமா? Let not all this clutter drive your spirit away. ஆண்டவரே, இந்த எலக்ட்ரானிக் கருவிகள் போன்ற இந்த சாதனங்கள் உம்முடைய ஆவியை வெளியே விரட்டிவிட வேண்டாம். Some people are very impressed with electronic clutter. They cannot do without it. எலக்ட்ரானிக் கருவிகள் இல்லாதபடி ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக உயர்வாக அதை குறித்து எண்ணுவர்களாக சிலர் இருக்கிறார்கள். When I started preaching as a boy, வாலிப பையனாக நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது we had no mics before us. எங்களுக்கு முன்பாக ஒரு மைக்குகள் கூட இல்லாமல் இருந்தது. And I had no difficulty addressing bigger congregations than this. இதை காட்டிலும் பெரிய திரளான ஜனங்களுக்கு பிரசங்கிப்பது எனக்கு கடினமாக இருந்தது இல்லை. It was in my heart. அது என் இருதயத்தில் இருந்தது. And when I see this squeaky preachers who must carry a mic and they can't operate without a mic. மைக் இல்லாதபடி பிரசங்கம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட பிரசங்கமார்களை நான் பார்க்கும் பொழுது I say, நான் சொல்கிறேன், is the gospel really in his heart? சுவிசேஷம் இவனுடைய இருதயத்தில் உண்மையாக இருக்கிறதா? See, my dear friends, நண்பர்களே, well, the more equipment you need, I am afraid the lesser your dependence on God. அதிகமான கருவிகள் உங்களுக்கு தேவைப்படும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் தேவனை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை குறைந்து போகுமே என்று தான் நான் பயப்படுகிறேன். God says here, தேவன் இங்கு சொல்கிறார், I don't look at the equipment, I don't look at the halls, நான் அரங்குகளை கருவிகளை பார்க்கிறது இல்லை. I look at the man who trembles at my word. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்கிறார். You know, I always used to see people whose hearts trembled at God's word. தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிய அப்படிப்பட்ட மக்களை நான் எப்பொழுதும் கண்டு வந்திருக்கிறேன். And after a single address or two addresses, oh, we would see people all over the place calling on God, crying to God, repenting. ஒன்று இரண்டு தேவ செய்திகளை கேட்ட பிறகு மக்கள் எல்லாம் தேவனை நோக்கி கதறி அழுது ஜெபிப்பதை நான் கண்டு வந்திருக்கிறேன். They didn't see the preacher saying, oh Lord, bless this man, bless him. Oh, he has given a big offering, so bless him much. இந்த நபர் பெரிய காணிக்கை கொடுத்தார், தேவனே இவரை அதிகமாய் ஆசீர்வதியும், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டதில்லை. No. இல்லை. We saw God touching people so that they became whole. And very often without our interference. எங்களுடைய உதவி இல்லாதபடி தேவன் மக்களை தொட்டு அவர்களை சுத்தமாக்கினதை நாங்கள் கண்டிருக்கிறோம். But to whom and through whom does God communicate? ஆனால் யாருக்கு யார் மூலமாக தேவன் பேசுகிறார்? To him who is poor. எளிமையான ஆவியை கொண்டவனுக்கு. Today nobody wants to be poor in the world. உலகத்திலே இன்றைக்கு யாரும் எளியவர்களா இருக்க விரும்புகிறதில்லை. And all that people are conscious of is money, money, money. மக்கள் வெறும் பணத்தை குறித்து தான் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறார்கள். And some people are aghast that a crowd like this is sent home without taking an offering. இப்படிப்பட்ட கூட்டம் காணிக்கை எடுக்கப்படாதபடி வீட்டுக்கு அனுப்பப்படுவதை சிலர் குறித்து ஆச்சரியம் அடைகிறார்கள். You mean to say God wants your money? என்ன தேவன் உன்னுடைய பணத்தை கேட்கிறார் என்று சொல்கிறாயா? That's not what God is saying here. தேவன் இங்கு அவிதமாக சொல்கிறதில்லை. God is saying, I want a broken spirit. எனக்கு நொறுங்குண்ட ஆவி வேண்டும் என்று சொல்கிறார். I want a contrite heart. எனக்கு உடைந்த உள்ளம் வேண்டும் என்று சொல்கிறார். I want that trembling which there should be before my living word. என்னுடைய ஜீவ வசனத்துக்கு முன்பாக இருக்க வேண்டிய நடுக்கம் இருக்க வேண்டும் என்கிறார். And if that is not there, அது அங்கே இல்லை என்றால், you mean to say that God says, okay, as a substitution and as a necessary substitution, I will accept your 10,000.
எனவே அதற்கு or 20,000. அதற்கு மாறாக ஒரு அடுத்த காரியமாக உன்னுடைய 10,000 20,000 நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்கிறாயா? No. இல்லை, அப்படி அல்ல. He will accept no substitution. அதற்கு மாறாக அடுத்த ஒன்றையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். See, everybody I see these days are just thinking about money. இன்றைக்கு எல்லாருமே பணத்தை குறித்து சிந்திப்பதை நான் பார்க்கிறேன். See, I don't have this, I must buy this, I must get this. இது எனக்கு இல்லையே, நான் அதை வாங்க வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். But when I go to God, ஆனால் நான் தேவனிடத்திலே செல்லும் பொழுது I can only tell God, நான் தேவனிடத்திலே இவ்விதமாக நான் சொல்ல முடிகிறது, my faith is too small. ஓ, என் விசுவாசம் மிக கொஞ்சமா இருக்கிறது. Oh, it is a tragedy that at my age I should know you so little. என்னுடைய இந்த வயதிலே நான் இவ்வளவு கொஞ்சமாகவுமே அறிந்திருப்பது துக்ககரமானது என்றே நான் சொல்கிறேன். My dear friends, என் அன்பான நண்பர்களே, the Spirit of God is not meant to flatter you. தேவனுடைய ஆவியானவர் உங்களை முகஸ்துதி செய்யும்படியாக இல்லை. And all that people want today is flattery. இன்னைக்கு மக்களுக்கு முகஸ்துதி மட்டும்தான் வேண்டும். Even when they come to a retreat or a conference, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கோ ரெட்ரீட்டுக்கோ வரும் பொழுது கூட they don't speak to one another about their need, their spiritual need. தங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை குறித்து மற்றவர்களோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறது இல்லை. What do they speak of? அவர்கள் எதை குறித்து பேசிக் கொள்கிறார்கள்? Some old story. ஏதோ பழைய கதையை பேசுகிறார்கள். This man said like this to this man. இந்த மனிதன் இன்னொரு இடத்திலே இவ்விதமாக சொன்னார் என்று. Is God there? அங்கு தேவன் இருக்கிறாரா? No, God is not there. இல்லை, தேவன் அங்கு இல்லை. God's Spirit there? தேவ ஆவியானவர் அங்கு இருக்கிறாரா? I want to tell you, இதை friends, நான் சொல்ல வேண்டும் நண்பர்களே. if you notice anybody in this retreat talking like that, அவிதமாக இந்த ரெட்ரீட்டிலே யாரும் பேசுவதை நீங்கள் கண்டால் run away from that person அந்த நபரை விட்டு ஓடி விடுங்கள். and let us pray that that person will leave quickly. அந்த நபர் இதை விட்டு இந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். When you meet with a brother in the Lord, கர்த்தருக்குள்ளாக ஒரு சகோதரனை நீங்கள் சந்திக்கும் பொழுது that's a great opportunity to speak about your need and say, pray for me, brother. உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சொல்லி எனக்காக ஜெபியுங்கள் சகோதரனே என்று சொல்லும்படியான நல்ல தருணம் அது. But we don't see people doing that. ஆனால் அவ்விதமாக மக்கள் செய்வதை நாம் காண்கிறது இல்லையே. Oh, that is a big cover up. எல்லாமே மூடி மறைப்பதாக இருக்கிறது. How are you, brother? Oh, I'm fine. சகோதரனே எப்படி இருக்கிறீர்களோ? நான் நல்லா இருக்கிறேன் என்று நாம் சொல்கிறார்கள். This is a great phrase, you know. You ask a little boy in America, அமெரிக்கால ஒரு சின்ன பையனை நீங்கள் இப்படி கேட்டாலோ, how are you? எப்படி இருக்கிறாய்? Fine. நல்லா இருக்கிறேன். And everybody says. எல்லாரும் சொல்கிறார்கள். I was sitting in a doctor's office. ஒரு டாக்டருடைய ஆபீஸ்ல நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். The nurse came out to call one of the patients to see the specialist. அந்த விசேஷித்த அந்த மருத்துவரை பார்க்கும்படியாக நோயாளி அழைக்கும்படியாக நர்ஸ் வந்தார். And the nurse said, how are you? எப்படி இருக்கிறீர்களா என்று கேட்டார். And he said, fine. ஓ, நன்றா இருக்கிறேன் என்று அந்த நோயாளி சொன்னார். I said to myself, நான் எனக்கே சொல்லிக்கொண்டேன், if this fellow is so fine, why is he here? இவர் அவ்வளவு நன்றாக ஆரோக்கியமா இருந்தால் ஏன் நீங்க வந்து இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டேன். I tell you, many Christians are just like that. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். How sad. எவ்வளவு துக்கம். But God says, ஆனால் தேவன் சொல்கிறார், I look to this man. இந்த மனிதனை நோக்கி பார்க்கிறேன். That seems quite amazing to me. இது எனக்கு மிக ஆச்சரியமாக தோன்றுகிறது. Certainly the Lord who commanded us to take the word of God to every creature, சர்வ சிருஷ்டிக்கும் அவருடைய வசனத்தை எடுத்து செல்லும்படியாக சொன்ன கர்த்தர், seeing that the job is being so poorly or badly done, இந்த ஊழியம் எவ்வளவு குறைவாக தவறாக போதுமான அளவில் செய்யப்படாததை பார்க்கும் பொழுது, certainly should be looking for some men and women here இங்குள்ள சில who will do the job much better than some of us are doing it. எங்களை காட்டிலும் இங்குள்ள சிலர் சிறந்த முறையில் அந்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் நோக்கி பார்த்து கொண்டுதான் நிச்சயமாக இருப்பார்.
Even to this man will I look, இந்த மனிதனை நோக்கி பார்க்கிறேன், even to him who is poor. ஆவியிலே எளிமையா இருக்கிறவனை. Listen, friends, நண்பர்களே கவனியுங்க. do you feel particularly poor on the eve of this retreat? இந்த ரெட்ரீட்டின் இந்த ஆரம்பத்தில் நீங்கள் உங்களை குறித்து எளிமையாக உணர்கிறீர்களா? Then I can assure you God's eye is on you. அப்பொழுது தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே இருக்கிறது என்று நான் நிச்சயமாய் சொல்ல முடியும். If you don't feel particularly poor, please pack up and go home. நீங்கள் உங்களை குறித்து அபிதமாக எளிமையான உணர்வு கொள்ளாவிட்டால் தயவு செய்து பெட்டிகளை எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள். Because you will receive nothing here. ஏனென்றால் இங்கு நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Because God is only looking for him who is poor. ஏனென்றால் ஆவியிலே எளிமையாய் இருக்கிறவனை மட்டுமே தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். In today's world, today's religious world as well, இன்றைக்குரிய உலகம், இன்றைக்குரிய பக்திக்குரிய வட்டாரங்கள் கூட does not grade spiritual poverty at all. ஆவிக்குரிய அந்த எளிமை தன்மையை அது பார்க்கிறதே இல்லை. Oh, he's a rich man, he's doing very well. ஓ இவன் ஐஸ்வர்யவான், நன்றாக செய்து கொண்டிருக்கிறான். His children are studying well. அவனுடைய பிள்ளைகள் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். You know, my wife and I, என்னுடைய மனைவி நானும் we were talking about a family. ஒரு குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். My wife said, என்னுடைய மனைவி சொன்னார்கள், how is it I never see the girl? எப்படி இது அந்த பிள்ளை நான் மகளை ஒருபொழுதும் பார்த்ததே இல்லை. And then, well, of course, I thought, yes, I never seem to see the girl. ஆம், நானும் அந்த பிள்ளையை ஒருபொழுதும் பார்த்ததே இல்லை என்று நினைக்கிறேன் என்று. Oh, she's getting a big degree. ஒரு பெரிய பட்டத்தை அவள் பெற்றுக் கொண்டிருக்கிறாள். And what about the other child? மற்ற பிள்ளை குறித்து என்ன? Oh, into a business area where there is much money. அதிக பணம் இருக்கக்கூடிய இன்னொரு அந்த வியாபார துறையில் அவள் இருக்கிறாள். That is the chosen field of activity. அதுதான் தெரிந்து கொள்ளும்படியான அப்படிப்பட்ட துறையாக இருக்கிறது. So the question came to me, எனவே எனக்கு கேள்வி வந்தது, if the parents are spiritual, பெற்றோர்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள் என்றால், is this all that they imparted to their children? தங்களுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவுதான் இவர்கள் கொடுக்க முடிகிறதா? கொடுத்தார்களா? இவ்வளவுதான் தங்கள் பிள்ளைகளுக்கு இவர்கள் கொடுத்தார்களா? Yes, of course. ஆம். If you're a rich man, you will give part of your legacy or part of the legacy of your riches to your child. நீ ஐஸ்வர்யவானாக இருந்தால் உன்னுடைய ஐஸ்வர்யத்தின் அந்த சுதந்திரத்தின் ஒரு பகுதியை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாய். Please remember, friend, தயவு செய்து நண்பர்களை நினைவு கூறுங்க, your choices உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல்கள் will be reflected in the lives of your children and your grandchildren. உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய ஜீவங்களிலே அவைகள் பிரதிபலிக்கும். I don't know what my grandchildren think of me, என்னை குறித்து என்னுடைய பேர பிள்ளைகள் என்ன யோசிக்கிறார்கள் எனக்கு தெரியாது. because when they ask my wife, where is granddad? எங்கே தாத்தா என்று மனைவி அவர்கள் கேட்கும் பொழுது, she says, oh, he has gone, he is somewhere. எங்கோ போய்விட்டார் என்றுதான் என்னுடைய மனைவி சொல்கிறார்கள். I do hope they don't write me off as somebody who does not care for them. அவர்களை குறித்து கவலை கொள்ளாத ஒரு நபர் என்று என்னை குறித்து அவர்கள் யோசிப்பார் மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். Because ஏனென்றால் I want this at least to impact them. இவர் Granddad put the kingdom of God first. தாத்தா தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது வைத்தார் என்ற அந்த காரியம் அவர்களுக்காக பதிய நான் விரும்புகிறேன். Even his affection for his children and grandchildren did not keep him from the work of God. அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மேல் கொண்ட பாசம் தேவ ஊழியத்தை விட்டு அவர்களை பிரித்து வைக்கவில்லை என்ற அந்த உணர்வு. My dear friends, நண்பர்களே, your choices will eventually be effective in forming the choices of your children. நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்களோ அந்த காரியம் உங்கள் பிள்ளைகளுடைய தெரிந்து கொள்ளுதலிலே அது எவ்வளவு தூண்டுதலாக இருக்க போகிறது.
So if your children are only choosing worldly things, உங்களுடைய பிள்ளைகள் you can be sure you didn't impart any spirituality to them. உங்கள் பிள்ளைகள் வெறும் உலக காரியங்களை தெரிந்து கொண்டிருந்தால் அப்படி என்றால் ஆவிக்குரிய ஒன்றையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். And towards the end of my life, I am seeing this great tragedy. இந்த என்னுடைய வாழ்க்கையின் இந்த முடிவின் நாட்களிலே இவ்விதமான துக்கமான நிலையை நான் பார்க்கிறேன். Parents that do not impart that sense of spiritual poverty to their children. தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய எளிமையின் அந்த உணர்வை கொடுக்க முடியாத பெற்றோர்கள். I look to this man. இவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். All right, there has been a change of government, or at least it's coming. ஒரு அரசாங்கம் மாறிவிட்டது, குறைந்தபட்சம் வரப்போகிறது. Oh, the country seems to have chosen another party. இந்த ஜனங்கள், தேசத்தின் ஜனங்கள் இன்னொரு கட்சியை தெரிந்து கொண்டு விட்டார்கள். Some people are excited. சிலர் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். And you know, the Indians have a habit of giving sweets. You know those sweet laddus, you know. இந்தியர்கள் லட்டுகள் கொடுப்பது வழக்கம். And they're already very fat, like fatty frogs. தடிமனான அந்த தவளை போல ஏற்கனவே இவர்கள் தடிமனான மக்கள். And they're distributing these highly non-vegetarian laddus. இந்த Because they are made of what? Pure animal fat. மிருக கொழுப்பினாலே முற்றிலுமாக செய்யப்பட்ட இப்படிப்பட்ட இனிப்புகளை அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள். What is that? அது என்ன? Ghee sweets. நெய் பலகாரங்கள். Butter oil. What is butter oil? வெண்ணெய். Animal fat. அது மிருகத்தின் கொழுப்பு தான், வெண்ணெய், நெய் என்று சொல்லும் பொழுது. And then they say they are pure vegetarians. அதன் பிறகு சுத்த சைவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். Listen. கவனியுங்க. All of you pure vegetarians, your vegetarianism is a joke. சைவர்கள் என்று உங்களை குறித்து அழைத்துக் கொள்கிறீர்கள். உங்களுடைய சைவத்தன்மை எல்லாம் ஒரு வேடிக்கைக்குரியது. You tell the truth that you eat the pure fat சுத்த from the cow. நீங்கள் இந்த பசுவினுடைய சுத்த கொழுப்பை சாப்பிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். Vegetarian fat. அது சைவ கொழுப்பு. It comes from the grass which the cow eats. பசுக்கள் சாப்பிடுகிற புல்லில் இருந்து தானே இது வருகிறது. No, it comes from the cow. இல்லை, அது பசுவில் இருந்து வருகிறது. My dear people. நண்பர்களே, So they have chosen. எனவே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். And I suppose those that are chosen are highly excited. அவ்விதமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிக உணர்ச்சி வசப்பட்டவர்களாக I இருக்கிறார்கள். don't know how much money they spent over the elections. தேர்தலுக்காக எவ்வளவு பணத்தை செலவழித்தார்கள் எனக்கு தெரியாது. Whatever. என்ன இருந்தாலும் They are elected. அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். Now we are talking about selected. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்படுவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Selected by God. தேவனாலே தெரிந்து கொள்ளப்படுதல். How? எப்படி? Here is a person who is poor in spirit. இங்கு ஆவியிலே எளிமையுள்ள ஒரு நபர் இருக்கிறார். Here is a person whose heart is contrite. நொறுங்குண்ட உள்ளம் கொண்ட ஒரு நபர் இங்கே இருக்கிறார். So sensitive to every motion of sin. பாவத்தை குறித்த ஒவ்வொரு அசைவை குறித்த உணர்வுள்ளவராக இருக்கிறார். No accommodation being given to evil. பொல்லாப்புக்கு எந்த விதத்திலும் இடம் கொடாதவனாக இருக்கிறார். Even to this man will I look. இவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். God தேவன் looking at a man. ஒரு மனிதனை நோக்கி பார்ப்பதா? Oh, what a marvelous thing. என்ன ஆச்சரியமான காரியம் இது. I know that some of you fathers and mothers will jump out of your chairs if you've received that information from your cell phone or something saying your daughter is selected for the Indian Administrative Service. உங்களுடைய மகள் ஐஏஎஸ்க்காக தெரிந்து கொள்ளப்பட்டார் என்ற செய்தி உங்களுக்கு போன்ல வந்தால் பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் சேரிலிருந்து அப்படியே குதித்து எழுந்து விடுவீர்கள். My dear friends, என் அன்பான நண்பர்களே, is not God seeing this?
தேவன் இதை பார்த்து கொண்டிராமல் இருக்கிறாரா? That in your reckoning, His things, His kingdom, His choices are second rate in your opinion and in your mind. உங்களுடைய பார்வையிலே கணக்கிலே அவருடைய ராஜ்யம், அவருடைய காரியங்கள், அவருடைய ஊழியங்கள் இரண்டாம் தரமான இடத்தை பற்றி கொண்டிருப்பது. So, எனவே what does God do? தேவன் என்ன செய்கிறார்? He finds another. இன்னொருவனை கண்டு கொள்கிறார். If you please turn to the portion of scripture, 2 Chronicles, 2 நாளாகமத்தின் புத்தகம் 7th chapter, 7ஆம் அதிகாரம், the answer of God to Solomon's prayer. சாலமோனுடைய ஜெபத்திற்கு தேவன் அளித்த பதில். What does God say? தேவன் என்ன சொல்கிறார்? My eye என் shall கண் always be upon this place, இந்த ஸ்தலத்திலே என் கண்கள் திறந்தவைகளாய் இருக்கும். and my ear will always attend என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். to the prayer that is made in this place. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு. 15th verse. 15ஆம் வசனம். For I have chosen and sanctified நான் this இதை house, தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். that my name may be there forever, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. and my eyes and my heart shall be there perpetually. என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கு. Look at that. இதை பாருங்கள். My heart shall be there. என் இருதயம் அங்கே இருக்கு. God's heart தேவனுடைய இருதயம் upon a people. ஜனங்களின் மேலே இருக்கு. God's heart தேவனுடைய இருதயம் upon you and me. உங்கள் மேலே என் மேலே இருக்கும் அந்த காரியம். You want to be such people? அப்படிப்பட்டவர்களாக இருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? Mine eyes shall be open, என் கண்கள் திறந்து இருக்கு. and my ears attend to the prayer that is made in this place. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள், என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கு. Is your family such a place? உங்கள் குடும்பம் அவிதமான இடமா இருக்கிறதா? You know, in a family today, இன்றைய இந்த ஒரு குடும்பத்திலே there are many concerns. எத்தனையோ கவலைகள், பாரங்கள் இருக்கிறது. One of those concerns is economic well-being. What are we going to do? என்ன செய்ய போகிறோம், என்ன அந்த பொருளாதார குறித்த அந்த கவலை. What are we going to do about the future? வருங்காலத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற அந்த கவலை. What about insurance? இன்சூரன்ஸை குறித்து என்ன இந்த கவலை. Health insurance, this insurance, that insurance. நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்த இன்சூரன்ஸ் என்ற பல்வேறு இன்சூரன்ஸை குறித்த கவலைகள். Oh, we must make sure about tomorrow. நாளைய குறித்து நிச்சயமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். But ஆனால் in many people, அநேக மக்களிடத்திலே I don't see the concern about a spiritual heritage. ஆவிக்குரிய சுதந்திரத்தை குறித்த கவலை இருப்பதை நான் காண்கிறது இல்லை. Now God gave a great promise to King David தாவீது ராஜாவுக்கு தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். that there will be no one missing upon his throne. அவருடைய சிங்காசனத்திலே ஒருவரும் The இல்லாத, blessing will continue. ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வரும் என்று, சிங்காசனத்தில் இராத நிலை இருக்காது என்று சொன்னார். And we talk about the Lord Jesus Christ from the earthly lineage நாம் as the son of David. பூமிக்கு எடுத்த அந்த சுதந்திரத்தை வைத்து ஆண்டவர் இயேசுவை தாவீதின் குமாரன் என்று நாம் பேசுகிறோம். Just to think of that. அதை யோசித்து பாருங்கள். To be called this Jesus, the maker of heaven and earth, to be called the son of David. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று அழைப்பதா?
Was David such a man after God's own heart? தாவீது அப்படிப்பட்ட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தானா? Such a humble man or such a repentant man? மனம் திரும்புதல் கொண்ட தாழ்மையுள்ள மனிதனாக, a man who would not keep sin in his heart? தன் இருதயத்திலே பாவத்தை மறைக்காத மனிதனாக. And if David could have seen with his earthly eyes that the one seated on the right hand of God was going to come into this world and to be called his son, தேவனுடைய வலது பாரசத்திலே இருக்க போகிறவர் உலகத்திலே வந்து தன்னுடைய குமாரன் என்று அழைக்கப்பட போகிறார் என்பதை இவன் அறிந்திருந்தால், I wonder what David's praises would have been. அவனுடைய துதிகள் எவ்விதமாக இருந்திருக்கும் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். When we look at the Psalms and the praises of David, சங்கீதங்களிலே they are so prophetic. சங்கீதங்களிலே தாவீதின் துதிகளை வாசிக்கும் பொழுது அவைகள் தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. But ஆனால் what do you foresee நீ எதை முன்கூட்டி பார்க்கிறாய்? in the coming generation? வரக்கூடிய சந்ததிகளிடத்திலே Do you see an enlargement, an enhancement, an increase in God's blessing upon your family? உன்னுடைய குடும்பங்களின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகி வளருவதை நீ பார்க்க முடிகிறதா? Suppose, good friends, நண்பர்களே, at the end of my life, என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே all that could be said of me was என்னை குறித்து சொல்லப்படக்கூடிய எல்லாம் that I made great efforts, did this, did that, built some halls, this and that. பெரிய முயற்சிகளை செய்து இதை செய்து பெரிய அரங்குகளை கட்டினார் என்று. What a miserable record that would be. அது எப்பேற்பட்ட பரிதாபகரமான ஒரு கதையாக இருக்கு. If I could give you a spiritual heritage, நான் உங்களுக்கு ஆவிக்குரிய சுதந்திரத்தை கொடுக்க கூடும் என்றால், if I could see you raised up as prophets, நீங்கள் தீர்க்கதரிசிகளாக எழுப்பப்படுவதை நான் பார்க்க கூடும் if என்றால், I could see your sons and daughters doing greater things than this fellowship has ever seen, உங்களுடைய பிள்ளைகளும் குமாரத்திகளும் fellowship இதுவரை கண்டிராத பெரிய காரியங்களை செய்வதை நான் காணக்கூடும் என்றால், what a heritage that would be அது எப்பேற்பட்ட for me to leave anybody. நான் யாருக்குமே விட்டு செல்லக்கூடிய எப்பேற்பட்ட சுதந்திரமாக அது இருக்கக்கூடும். But I see the general run of people's minds. ஆனால் பொதுவான மக்களுடைய மனதை நான் பார்க்கிறேன். What is it? அது என்ன? Oh, I must build a house. நான் ஒரு வீட்டை கட்ட வேண்டும். Oh, I must buy this. இதை நான் வாங்க வேண்டும். Or I must buy a car. இல்லையென்றால் ஒரு காரை வாங்க வேண்டும். Or I must buy some land. இல்லையென்றால் நிலங்களை வாங்க வேண்டும். I tell you, I don't believe in lands at all. இந்நிலங்களில் எந்த நம்பிக்கையற்றவனாக நான் இருக்கிறேன். I don't believe in property at all. சொத்துக்களிலே நம்பிக்கையற்றவனாக நான் இருக்கிறேன். I believe in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களையே நான் நம்பி இருக்கிறேன். All these earthly things can bring discord and trouble. இந்த பூமிக்கு அடுத்த எல்லா காரியங்களும் பிரச்சனைகளையும் ஒற்றுமை இல்லாத தன்மையை தான் கொண்டு வரும். But ஆனால் if there is some way by which you and I can communicate a broken spirit, நீங்களும் நானும் எவ்விதத்திலாவது நொறுங்குண்ட ஆவியை கொடுக்க கூடும் என்றால், a humble spirit, தாழ்மையான ஆவியை, you know, the more I see pride, the more hateful it is to me. எந்த அளவு நான் பெருமை அதிகமாய் பார்க்கிறேனோ அந்த அளவு அது எனக்கு வெறுப்பாய் தோன்றுகிறது. I don't like the word I. நான் என்ற வார்த்தை எனக்கு பிடிக்கிறது இல்லை. When people talk to me, they often say I. மக்கள் இடத்துல பேசும்பொழுது நான் என்று சொல்லுகிறார்கள். I say stop. நான் சொல்கிறேன் நிறுத்துங்கள். Say we. நாங்கள் என்று சொல்லுங்கள் என்று நான் சொல்கிறேன். Because you're praying together with others, ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறீர்கள். and without them you can't do this. அவர்கள் இல்லாதபடி நீ இதை செய்ய முடியாது. Of course. Do you think I can do everything? எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் என்று யோசிக்கிறீர்களா? No, not at all. இல்லை, அப்படி அல்ல. I need my brothers. I need my sisters. என்னுடைய சகோதர சகோதரிகள்
I எனக்கு need வேண்டும். praying people around me. என்னை சுற்றிலும் ஜெபிக்கிற மக்கள் வேண்டும். I can't do it. I feel I can't do anything. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றே நான் யோசிக்கிறேன். I feel stumped. I say, what? I'm not able to do much. ஓ என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று திகைத்து நிற்கிறேன். I wish the quality around me would be higher. என்னை சுற்றியுள்ள தரம் மேலாக இருக்க வேண்டுமே என்று வாஞ்சிக்கிறேன். Yes. ஆம். If you were walking with God with a broken spirit, தேவனுடைய நெருங்குண்ட ஆவியோடு நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்கள் you என்றால் will be a great blessing to me. நீங்கள் எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். But I want to tell you, ஆனால் இதை நான் சொல்லட்டும், I am shocked to find, நான் இதை கண்டு அதிர்ச்சி அடைகிறேன். unknown to me, unseen by me, என்னால் காணாத நிலையிலே, அறியாத நிலையிலே some things which are of the world are getting into us. உலகத்துக்கு அடுத்த Pure worldliness. சுத்த முழுவதும் உலகத்துக்கு ஒத்த சில காரியங்கள் நமக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. How sad. எவ்வளவு துக்கமான நிலை இது. My dear friends, என் அன்பான நண்பர்களே, let us go to the Lord. நாம் ஆண்டவரிடத்திலே செல்லுவோம். Let us get a broken spirit. நொறுங்குண்ட ஆவியை பெற்றுக்கொள்ளுவோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, நாம் தேவனிடத்திலே சொல்லுவோம். oh God, ஓ தேவனே, am I going to be selected at all? நான் தெரிந்து கொள்ளப்பட போகிறேனா ஆண்டவரே? I am so disappointed if I am not selected for an engineering course or a medical course or some course. ஏதோ ஒரு பட்ட படிப்பிற்காக நான் தெரிந்து கொள்ளப்படவில்லை என்றால் எவ்வளவோ நான் ஏமாற்றம் அடைகிறவனாக இருக்கிறேன். But dear Lord, ஆனால் அன்புள்ள ஆண்டவரே, am I disappointed if you won't select me? என்னை நீர் தெரிந்து கொள்ளாவிட்டால் அதை குறித்து நான் ஏமாற்றம் அடைய போகிறேனா? You will not select buildings. நீர் கட்டிடங்களை தெரிந்து கொள்ள போகிறவர் அல்ல. You will not select a man because he stands on the platform. மேடையிலே நிற்பதினாலே ஒரு மனிதனை நீர் தெரிந்து கொள்கிறவர் அல்ல. You will only select a person with a broken spirit. நொறுங்குண்ட ஆவியுள்ள ஒரு மனிதனை மட்டுமே நீர் தெரிந்து கொள்கிறீர். Give to us a broken spirit, O எங்களுக்கு Lord. நொறுங்குண்ட ஆவியை தந்தருளும் ஆண்டவரே. Do not take away a broken and a contrite heart from us. எங்கள் மத்தியிலிருந்து நொறுங்குண்ட இருதயத்தை எடுத்து போடாதிரும் ஆண்டவரே. How small is our labor. எங்களுடைய ஊழியம் எவ்வளவு சின்னதா இருக்கிறது. How poor is my love. என்னுடைய அன்பு எவ்வளவு குறைவா இருக்கிறது. Oh my Savior. ஓ என் இரட்சகரே, Why am I so dull in following you? உம்மை பின்பற்றுவதிலே நான் ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்கிறேன்? I want my feet as hinds feet upon the mountains. மலைகளின் மேல் மான்கள் கால்கள் இருப்பது போல என் கால்கள் இருக்கவே விரும்புகிறேன். I want the wings of faith like the eagle to rise. கழுகுகளை போல விசுவாச சேட்டைகளை அடித்து எழும்ப விரும்புகிறேன். Oh Lord, ஓ தேவனே, how long shall we dwell in the shallows? எவ்வளவு நாட்கள் ஆழமற்ற நிலையிலே நாங்கள் தங்கி இருக்க வேண்டும்? Please Lord, தயவு செய்து ஆண்டவரே, this retreat is going to pass very quickly. இந்த retreat சீக்கிரமாக கடந்து போய்விடு. But come to us. ஆனால் நீர் வாரும் ஆண்டவரே. Touch us எங்களை தொட்டருளு. with your nail pierced hand. உம்முடைய ஆணி கடவப்பட்ட கரங்களினாலே. Oh, help us to see how poor we are. ஓ நாங்கள் எவ்வளவு எளிமையானவர்கள் என்பதை கற்றுக்கொள்ளும்படி தெரிந்து கொள்ளும்படி செய்யும். Oh, gracious ஓ Father, கிருபையுள்ள பிதாவே, open thou our eyes, எங்கள் கண்களை திறந்தருளு. that we might inherit the great things which you have got for us. நீர் எங்களுக்காக கொண்டிருக்கிற பெரிய காரியங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக Hear our prayer. எங்கள் ஜெபங்களை கேட்டருளு. In Jesus' almighty name. இயேசுவின் சர்வவல்ல நாமத்திலே. Amen.